வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. தாவேகா தலைவரோட முதல் சுற்றுப்பயணத்தில் அவர் பேசின ஸ்பீச் அப்படின்றது இவ்வளோ பெரிய அதிர்வலைகளை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். மிகப்பெரிய அதிர்வலைகளை தான் அவர் அரசியல் களத்தில் நிகழ்த்தியிருக்காரு அப்படின்றது தான் இப்போ எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அவர் பேசின அந்த சுற்றுப்பயணத்தோட ஸ்பீச்சுக்கு பல அமைச்சர்கள் அவங்களோட ரியாக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் டிஎம்கே சொன்ன வாக்குறுதிகள்ல முக்காவாசி கூட முடிக்கல அப்படின்றது தான் அவரோட சுற்றுப்பயணத்தோட ஸ்பீச்ல முதன்மையா இருந்த விஷயங்களா இருந்தது. அதுக்காக அமைச்சர்கள் இப்படிதான் கூட ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட கருத்துக்கள் இருந்தது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சாலும் அவர் மக்களை நேர்ல சந்திக்கவே மாட்டாரு. அவர் எப்பதாங்க மக்களை நேர்ல சந்திக்க போறாரு அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு கேள்வி மட்டும் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா அவர் மக்களை நேர்ல சந்திக்கும் போது மக்களோட ஆதரவு அவருக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இப்ப எல்லாருமே பார்த்திருப்பாங்க அப்படின்றதுதான் அவரோட முதல் சுற்றுப்பயணத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வாவே மாறி இருந்தது அப்படின்னு சொல்லணும். அப்படி தாவேகா தலைவரோட முதல் சுற்றுப்பயணத்துல அவரோட ஸ்பீச் ஆரம்பத்துல கேட்கல அப்படின்னாலும் இப்ப 2 நாளுக்கு அப்புறமும் அதுதான் ட்ரெண்டிங் டாபிக்கா இருக்கிற அளவுக்கு அவரோட ஸ்பீச் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாடோட அரசியல்ல. முக்கியமா அவரோட ஸ்பீச்ல திமுகவோட வாக்குறுதிகள், அதாவது திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 505 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப அதுல முக்காவாசி கூட அவங்க நிறைவேற்றல. இதுதான் உங்களோட திராவிட மாடல் ஆட்சியா, ஸ்டாலின் சார் அப்படின்னு சிஎம் சார் அப்படின்னு ரொம்ப மரியாதையா பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பாசமா அன்பா கூப்பிட்டாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றதையுமே அங்க பதிவு பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் டைம் அவர் பேசின ஸ்பீச்ல சிஎம் அவர்களை ஒரு வேர்ட் சொல்லி மென்ஷன் பண்ணதுனால இப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு அவரோட சுற்றுப்பயணத்துல பேசினதுக்கு அமைச்சர்கள்லாம் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வாக்குறுதிகளை ஒன்னொன்னா நிறைவேற்றிக்கிட்டே வரோம், எல்லாத்தையுமே நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, மக்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 10-15 வருஷமா இல்லாத தமிழ்நாடை இப்ப நாங்க வளர்ச்சி அடைய வச்சிருக்கோம், எங்களோட ஆட்சி காலத்துலதான் அது நடந்திருக்கு. சோ திமுக அவங்களோட வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கிட்டே தான் இருக்காங்க, மக்களுக்கான தேவைகள் என்னவோ அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் மாதிரி தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களால ஆகவே முடியாது, ஏணி வச்சாலும் எட்டாது அப்படின்லாம் இன்னொரு கருத்துமே இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வைகோக்கு வராத கூட்டமா இவருக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி கேள்வியுமே கேட்குறாங்க. இது பாத்தீங்கன்னா இவருக்கு சேரக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே கட்டுப்பாடான தொண்டர்களோட கூட்டமா இல்லை, அவரோட படத்தை பார்த்து வந்தவங்க தானே, இன்னும் அவரோட ரசிகரா மட்டும்தான் இருக்காங்க, அரசியல் கொள்கை உள்ளவங்களா இந்த கட்சி தெரியவே இல்லை அப்படின்னு தாவேகாக்கு கொள்கை ரீதியா எந்த ஒரு ஸ்ட்ராங்கான அடிப்படையுமே இல்லை அப்படின்றத பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டில் தாவேகா தரப்புல இருந்து அவங்களோட கொள்கைகள் என்ன, அவங்க எதுக்காக மக்களுக்காக போராடணும்னு நினைக்கிறாங்க, மக்களுக்காக அவங்க எதுக்கு நிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயுமே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்றதுதான் உண்மை. ஆனா இப்பயும் தாவேகா கொள்கை இல்லாத கட்சியா தான் இருக்கு அப்படின்றத எதிர்கட்சிகள் பாத்தீங்கன்னா, அதாவது அவர் எதிர்க்கக்கூடிய கட்சிகள்லாம் அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களா இருக்கு. நீங்க தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களோட சுற்றுப்பயணத்துல அவர் பேசின ஸ்பீச் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அவர் பேசக்கூடிய ஸ்பீச்ல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அப்படின்றது ஒரு முதன்மையான குற்றச்சாட்டா இருக்கு. மக்கள் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு திமுக ஆட்சி காலத்துல அவங்க சொன்ன அந்த 505 வாக்குறுதிகள்ல உங்களுக்கு தேவையான வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்களா, உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.